ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் பற்றின ஒரு அனாலிசிஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்பெஷல் டெட் நடந்தது. பேப்பர் 1 2026. அதில் வந்து எந்தெந்த வகுப்புல இருந்து என்னென்ன கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் சைக்காலஜி நம்ம வந்து ஆட் பண்ணல. ஓகேங்களா, ஸோ சைக்காலஜி தவிர 4ஆம் வகுப்பு 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9 வினாக்களும், 5ஆம் வகுப்பிலிருந்து 11 வினாக்களும், 6ஆம் வகுப்பிலிருந்து 25 வினாக்களும், 7ஆம் வகுப்புல இருந்து 15 வினாக்கள், 8ஆம் வகுப்புல இருந்து 29 வினாக்கள், 9ஆம் வகுப்புல இருந்து 17 வினாக்கள், 10ஆம் வகுப்புல இருந்து 14 வினாக்கள், மொத்தம் 120 வினாக்கள். மிச்சம் இருக்கக்கூடிய 30 வினாக்கள் வந்து சைக்காலஜி. அப்போ நமக்கு சைக்காலஜி தவிர மற்ற இருக்கக்கூடிய அந்த பாடங்கள்ல இருக்கக்கூடிய இது வந்து எல்லா சப்ஜெக்டும் ஓகேங்களா. ஸோ தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, அந்த இவிஎஸ், அந்த சயின்ஸ், சோஷியல் எல்லாமே சேர்த்து தான் 120 வினாக்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா 10th வரையும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப் டு 10th வரைக்கும் நல்லா படித்தோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய டெட்டு தேர்வில் ஈஸியாக வந்து தேர்ச்சி பெற முடியும். அதனால் வந்து ஆசிரியர் நண்பர்கள் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாருங்கள், 7th 8th 9th வந்து 9th 10th ஓகேங்களா, அப் டு 10th வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நல்லா தரவாக பார்த்துக்கிட்டனாலே ஈஸியாக வந்து நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். சைக்காலஜியை வந்து விட்டுறலாம். சைக்காலஜியை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணோம்னாலே நல்ல மார்க்கோட வந்து தேர்ச்சின்றது ரொம்ப ஈஸியாக வந்து வர முடியும். ஸோ அடுத்த டெட் எக்ஸாம் வர இருக்குது, அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நன்றி.